செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 8 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் கடந்த சில மாதங்களாக வக்ரகதியிலே இருந்தால் இந்த வாரம் வக்ர நிவர்த்தி ஏற்படுகிறது. ஆகவே இந்த வாரம் குடும்பத்திலே சுப காரியங்கள் நடக்கும். சுப காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். தெய்வஸ்தல யாத்திரைகளை செய்வீர்கள். அதிலும் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். நல்ல தனவரவு இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார், வக்ரகதியிலே இருக்கிறார். ஆகவே இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இளைய சகோதரன் மீது மிகுந்த அக்கறையை காட்டுவீர்கள். 6ஆம் இடத்திலே கேதுவான் என்று குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். தாராள பணப்புழக்கம் இந்த வாரத்திலே உங்கள் கைகளில் புரளும். 9ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது, 10ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அந்த முயற்சிகள் நீங்கள் வெற்றியையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சனிபான் லாபஸ்தானத்திலே இருக்கார். நீங்கள் எந்த தொழில் செயல்பாடாக இருந்தாலும் அந்த தொழிலே நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சுக்கிரன் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. குடும்பத்தில் சுப விரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். தங்க வெள்ளி நகைகளை வாங்குவீர்கள். அதன் மூலமாகவும் சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசிலிருந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 3 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 3 திங்கட்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை உணாபாத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 3 செவ்வாய்க்கிழமை, 4 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். அதாவது கிருத்திகை உணாபாத்திலே பிறந்தவர்கள் பிப்ரவரி 2, 4 இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு இந்த வாரம் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், தூக்கம் சரியாக வராது என்று கூறினால் அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு வைத்து விட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் முன்னேற்றத்தை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியில் இருந்தது உங்கள் ராசியில குரு பகவான் இருக்கிறார். ஆகவே கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் வக்ரகதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திலே இருக்கிறார். லாப நோக்கத்தோடு செயல்படுவீர்கள். அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 5ஆம் இடத்துல கேதுவானதாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. குழந்தைகள் உங்களுக்கு அனுசனையாகவும் நடந்து கொள்வார்கள். 9ஆம் இடம் பாகியஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது தந்தையால் நல்ல அனுகூலம் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கிய குறைவுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். 10ஆம் இடத்திலே சனிபான் இருப்பது தொழில்துறையில வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் தொழில்துறையில நல்ல விருத்தியும் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு விரைவில் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். 10ஆம் இடத்திலே சனி ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் எந்த காரியம் சிறிது தாமதமாகும். தாமதம் ஆனாலும் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக கிடைக்கும். லாபஸ்தானத்தில் ராகும் சுக்கிரனும் இருப்பது நல்ல லாபம், முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி ஆகியவை நன்றாக இருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படுவதற்கு இந்த வாரம் அவசியம் கிடையாது. முக்கியமாக 2ஆம் இடத்திலே செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் மற்றவுடன் பேசும்போது மாத்திரம் சிறிது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியில பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 3 திங்கட்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். மிருகசேஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் ரிஷபராசி செய்ய வேண்டிய பரிகாரம்,
உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் வக்ரகதியிலே இருப்பதனால் மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை பெற்று இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை, சந்தோஷத்தை அடைய முடியும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி பொறுத்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே செவ்வாய் வக்ரகதியிலே இருக்கிறார். ஆகவே உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனுடன் இருப்பதனாலும் உடல் உஷ்ணம் அடையும். அடிக்கடி பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் முடிந்தவரை அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. பிரயாணங்கள் மூலமாக சிரமங்கள் ஏற்படும், உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே முடிந்தவரை அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசியில் செவ்வாய் இருப்பதனால் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நோய் சில காலம் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடத்திலே கேதுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்கிறது. தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தாயின் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவார்கள். 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளியூர் அல்லது வெளியிடங்களுக்கு படிப்பதற்காக செல்ல வாய்ப்பும் நிறையவே இருக்கிறது. 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இருப்பதனால் உடல் உஷ்ணமடையும். காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் தவிர்ப்பது நல்லது. 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது சனி ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தந்தைக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் தந்தைக்கு சிறு அளவில் மூட்டு வலி மாத்திரம் ஏற்பட்டு போகும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே வெளிநாடு பிரயாணம் செய்ய விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருப்பது தொழில்துறையில விருத்தி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்குது. நல்ல வருமான உயர்வும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான குரு 10ஆம் இடத்தை விட்டு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கே வந்து விட்டார். ஆகவே 12ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பதனால் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்கள் குருவாக இருப்பதனால் சுப கிரகம் இருப்பதனால் சுப செலவாகவே மாறும். தொழில் வளர்ச்சிக்காக செலவினங்கள் ஆகும். தொழில் இடமாற்றம் ஏற்பட அதனாலும் செலவினங்கள் ஆகும். மனைவின் சுகத்திற்காக, மனைவின் தேவைக்காக செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கேற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் மிதுராசி பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்கும். மிதுராசி பிறந்து மிருகசீரிஷம் 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையில பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 3 திங்கட்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிதுராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். மிதுராசி பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியனுடன் இருக்கிறார். செவ்வாய் பார்வை இருக்கிறது. ஆகவே பிரயாணங்கள் செய்யும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. உடல் கை கால் அடிபட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தூரதேச பிரயாணங்கள் செய்யும் போதும் வெளி இடங்களுக்கு நீங்கள் வண்டியில செல்லும் போதும் எச்சரிக்கை தேவை. கவனமாக பார்த்து வண்டியை ஓட்டுவது நல்லது. பாதுகாப்பு சாதனங்களை உபயோகப்படுத்தாமல் வண்டி ஓட்டக்கூடாது. ஆகவே வண்டியில ஓட்டும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. இதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீபங்கள் பகல் நேரத்தில் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக மிதுராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சிரமங்களை நீங்கி யோகத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியில பிறந்தவர்களுக்கு தற்சமயம் உங்கள் ராசிக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் அந்த அஷ்டம சனி போகின்ற நேரம். ஆகவே பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்து கேது பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் நீங்கள் வெற்றி நிச்சயம் பெறுவீர்கள். 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால் இந்த வாரத்திலே மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடை ஏற்பட்டு பிறகு சரியாக உங்களுக்கு மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுடன் இருக்கிறார். ஆகவே
தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். தந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். தந்தையால் அனுகூலம் நீங்கள் பெறுவீர்கள். லாப சந்தையில் குரு பகவான் இருப்பது இந்த வாரம் எதிரிகளால் கூட நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். இந்த வாரத்தில் புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். அந்த முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வஸ்தல யாத்திரைகளை செய்யலாம். அந்த யாத்திரையிலையும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது குழந்தைகளுக்காக செலவினங்கள் ஆகும். பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றிய பிரச்சனைகளுக்காகவும் சில செலவினங்கள் ஆகும். ஆனால் அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் கடகராசியில் நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 3 திங்கட்கிழமை நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தற்சமயம் அஷ்டமி சனி நடந்து கொண்டிருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறு குறைபாடுகள் ஏற்படும். மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக பிரதி சனிக்கிழமை என்று, முக்கியமாக இந்த வார சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சலுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கடகராசியிலிருந்தும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்த இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இந்த வார ஆரம்பத்திலே சிம்மராசியில் பிறந்த சந்திராஷ்ட தோஷம். சிம்மராசியில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 1 சனிக்கிழமை இரவு 8:58 முதல் பிப்ரவரி 3 திங்கட்கிழமை இரவு 11:17 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 3 திங்கட்கிழமை, இந்த 2 நாளுக்கு 3 சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்திலே மற்ற நாட்களுக்கான ராசிகளை பற்றி பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சொன்ன உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும், எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். எதிரிகள் உங்கள் உடனேயே இருப்பார்கள். ஆகவே சிறிது எச்சரிக்கையுடன் செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெற முடியும். 2ஆம் இடத்துல கேது வாழ்ந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகிய குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. குடும்ப சூழ்நிலை நன்றாக இருக்கும். ஆனால் தொழில் சூழ்நிலையிலே சிறு பிரச்சனைகள் ஏற்படும். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதற்காக, மற்றவர்கள் கொடுப்பதற்காகவோ கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது கடன் வாங்கும் போது தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே 7ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது மனைவிக்கு நல்ல ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி சிறிது உங்களுடன் கருத்து வேற்றுமையில் ஈடுபடுவார்கள். இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள், அந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு முன்பாக வெளியில சொல்லக்கூடாது. அவ்வாறு சொன்னால் அந்த காரியங்கள் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் இருக்கிறார்கள். ஆகவே தந்தைக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்கள் ஏற்ற வருமானம் கஷ்டப்பட்டு பெற முடியும். 10ஆம் இடத்துல குருவான இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது. பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். அனைத்தும் நல்லபடியாக நன்றாக நடக்கும். மேலும் தந்தையினால் தன லாபத்தை அடைவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் தந்தையினால் உங்களுக்கு தன லாபங்கள் கிடைக்கும். இந்த வாரம் சிம்மராசிக்கு நல்ல நாட்கள். சிம்மராசியில பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சிம்மராசிகள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். அந்த போட்டியில் வெல்வதற்காக இன்டர்வியூக்கு, இந்த வாரம் செய்யக்கூடிய இன்டர்வியூகளுக்கு வெற்றி பெறுவதற்காக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்களுக்கு ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 3 தீப வழிபாட்டின் மூலமாக சிம்மராசியில் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.
அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பிப்ரவரி 3 திங்கட்கிழமை இரவு 11:17 முதல் பிப்ரவரி 5 புதன்கிழமை இரவு 2:18 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 5 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தோஷங்களாக இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்க்கும் போது, உங்கள் ராசியிலே கேது வாழ்ந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே நல்ல ஞானத்தை அடைவீர்கள், தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆனால் சந்திராஷ்ட தினமான பிப்ரவரி 4, 5 இந்த 2 தேதிகள் மாத்திரம் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். குழந்தைகளால் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அவர்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். அதில் சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருப்பது இந்த வாரத்திலே மனைவின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. மனைவியால் நல்ல பாக்கியத்தை அடைவீர்கள். கூட்டு வியாபாரம் செய்வதும் நல்ல லாபத்தை அடைவார்கள். இந்த வாரத்திலே 9ஆம் இடத்துல குருவான் இருப்பது தெய்வஸ்தல யாத்திரை வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறை விருத்தியும் நன்றாக இருக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம் பெற்று இருப்பதனால் இந்த வாரத்திலே தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் கூடிய வளர்ச்சி இருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் கன்னிராசியில் வந்து ஓரளவு தெய்வ பலத்துடன் கூடிய சிறப்பான வாரமாகத்தான் இருக்கிறது. ஆனால் கன்னிராசிரியர்கள் இந்த சந்திராஷ்ட தினங்களில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த வாரம் கன்னிராசியில் நல்ல நாட்கள். கன்னிராசியில் இருந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் பிப்ரவரி 3 திங்கட்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இந்த வாரம் கன்னிராசி செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சல் குறைந்து நன்மைகளை ஏற்படுவதற்காக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கன்னிராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பிப்ரவரி 5 புதன்கிழமை இரவு 2:18 முதல் பிப்ரவரி 8 சனிக்கிழமை காலை 6:21 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 வியாழக்கிழமை, பிப்ரவரி 7 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு துளாராசி ராசிபலனாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே நீங்கள் எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் தொழில்துறையிலே போட்டி மிக அதிகமாக இருக்கும். ஃபைனான்ஸ் ட்ரபிள், அதாவது வருமானத்திலே சிறு குறைபாடுகள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. யாருக்கும் இந்த வாரத்தில் ஜாமீன் போடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுடன் இருப்பதால் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருந்து புத ஆத்தி யோகத்தை பெறுகிறார்கள். வாழ்க்கையில ஓரளவு சந்தோஷமும் கிடைக்கும். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக ஓரளவு நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 6ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருப்பது தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு நீங்கள் போட்டியில வெற்றியும் பெறுவீர்கள். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. காரணமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் மனைவியாலும் தந்தையாலும் நல்ல பாக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. மனைவி தந்தை இருவரும் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொழில்துறை வளர்ச்சிக்காக நிறைய சிரமப்படுவீர்கள். அதன் மூலமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் பிரயாணங்களை
முக்கியமான பிரயாணங்கள் தவிர மற்றவர்களை செய்யக்கூடாது. பிரயாணங்களை ஓரளவு தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் துளாராசியில் நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 3 திங்கட்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 மாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து துளாராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கார். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்ல தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் அஷ்டம் குரு நடந்து கொண்டிருப்பதால் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக துளாராசி இருப்பவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 8 சனிக்கிழமை காலை 6:21 முதல் பிப்ரவரி 10 திங்கட்கிழமை பகல் 11:56 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் பிப்ரவரி 8 சனிக்கிழமை, பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை, இந்த சனி ஞாயிறு, அதாவது இந்த வார கடைசியில் வருகின்ற சனி ஞாயிறு, இந்த நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் இந்த விருச்சிக ராசியில் வந்து எந்த காரியங்கள் செய்வதாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். முற்றிலுமாக இந்த சந்திராஷ்ட தினங்களை பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. பிரயாணங்களில் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சிவாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் அடிக்கடி பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும், அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களில் பிரயாணங்கள் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. சந்திராஷ்ட தினமான பிப்ரவரி 8, 9 இந்த 2 நாட்கள் மாத்திரம் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கலாம், தெய்வ பலம் இருக்கும். அந்த தெய்வ பலத்தினால் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் வந்து புத ஆதி யோகத்தை பெறுகிறார்கள். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மை ஏற்படுத்த கொடுக்கும். ஏன்னா இளைய சகோதரனுடைய ராசியிலும் மூத்த சகோதரனுடைய ராசியிலும் குருடைய பார்வை இருக்குது. ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திசாலத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் அலைச்சல் சிறிது அதிகமாகவே இருக்கும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அவர் ஆட்சி பலத்துடன் இருக்கார். ஆகவே இந்த வாரத்தில் தாயின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. ஆனால் தாய்க்கு உடல் வலிகள் மாத்திரம் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதற்குரிய மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு இருப்பது இளைய குழந்தைகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றால் 7 குடையவன் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கார். ஆகிய குழந்தைகளுக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். 7ஆம் இடத்துல குருபான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். ஆகவே 8ஆம் இடத்துல செவ்வாய் வக்கர கதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. முக்கியமாக பிரயாணம் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. வண்டிகள் 2 சக்கர வாகனங்களில் செல்லும் போதும் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு செல்வது மிகவும் சிறப்பானது. ஹெல்மெட் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். லாபஸ்தானத்தில் கேது வாழ்ந்த குருவால் பார்க்கப்படுகிற நல்ல ஞானத்தை பெறுவீர்கள். மேலும் உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவருடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் விருச்சிக ராசி நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 3 திங்கட்கிழமை நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் விருச்சிக ராசி செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். பிரயாணத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. தீங்குகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக பிரச்சனைகள் தீரும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று கந்த சஷ்டி கவசம் படிப்பதும் உங்களுக்கு நல்லது. அதன் மூலமாகவும் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் சுப செலவுகளுக்காக கடன் வாங்கலாம், தொழில் விருத்திக்காக கடன் வாங்கலாம்.
ஆனால் ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளில் ஈடுபடுவதற்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருந்து புத ஆத்தியோகத்தை பெறுகிறார்கள். ஆகவே உங்கள் வாக்கு செல்வாக்காக மாறி பல விதத்திலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். 3ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களும் தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் சுக்கரன் ராகும் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்தின் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கு குடும்பத்திலே சிறு அளவிலே மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பது உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படும். ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் பிரயாணங்கள் செய்யும் போது சிறிது எச்சரிக்கை தேவை. ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இருந்தாலும் எச்சரிக்கை உணர்வுடன் பிரயாணங்கள் செய்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 10ஆம் இடத்திலே கேதுவான் இந்த குருவால் பார்க்கப்படுகிறார். தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. தொழில்துறை விருத்தியும் நன்றாக இருக்கிறது. பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. தொழில்துறை புதிய முயற்சிகளை செய்யலாம். ஆனால் சிறிது நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் தனுசு ராசியில் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 3 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 3 திங்கட்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தனுசு ராசி இருப்பவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் வியாழன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் பண விஷயத்திலே சிறு சிக்கல்கள் ஏற்படும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது பிரயாணத்தில் சிறு தேங்குகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் வியாழன் குருபவனுக்கும் நெய் தீபம் வைத்து வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஏழரசி நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி கட்டம். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசியிலே சூரியன் புதன் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே நல்ல யோசனைத்து செயலாற்றி அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் யோசனை நல்ல யோசனையாகவே இருக்கும். 2ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது சிறிது டஸ்ட் அலர்ஜி ஆகும். ஆகவே குப்பைகள் அதிகமாக உள்ள இடத்துல போகாமல் இருப்பது நல்லது. இல்லாவிட்டால் சளி காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் இடம் சனிபான் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். அவர்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சுக்கரன் ராகு இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுக்கு இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி முழு ஆரோக்கியத்தை பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். சகோதரர்களுக்கு ஏதாவது திருமணம் ஆகவில்லை என்றால் இந்த வாரம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் குருபான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். சுபகாரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். விரைவில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது லட்சுமிகரம். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அதில் ஓரளவு வெற்றியும் பெறுவீர்கள். 9ஆம் இடத்திலே கேது வாழ்ந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தை உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இந்த வாரம் மகர ராசியில் நல்லா இருக்கும். மகர ராசியில பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 சனி செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 3 திங்கட்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 7.5 சனி இன்னும் முடியவில்லை. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே காரியங்களில் நீங்கள் எளிதாக வெற்றியை பெறுவீர்கள். பிடிவாதமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசி குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இருக்கார். சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல வளர்ச்சியும் இருக்கிறது. புதிய முயற்சிகள் தொழில்துறையில் ஈடுபடலாம். அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் குருபான் இருப்பது
நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். இந்த வாரத்தில் 5ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேச வேண்டாம். அவ்வாறு பேசினால் சண்டை சச்சரவுகள் இந்த வாரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகள் அடம் பிடித்தாலும் சிறிது அரவணைத்து செல்லுங்கள். அப்பொழுதுதான் நட்பு ஏற்பட்டு ஓரளவு குழந்தைகளும் நல்ல விருத்தி அடைவார்கள். 8ஆம் இடத்துல கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்திற்காகவும் மனைவியின் முன்னேற்றத்திற்காகவும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காகவும் செலவினங்களாகும். செலவினங்கள் அதிகமாக ஆனாலும் அதற்குரிய வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்த அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 3 திங்கட்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கும்பராசியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருப்பது 7.5 சனி இன்னும் முடியவில்லை. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நெய்தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். ராகுடன் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் குருவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். 1-3 பரிவர்த்தனமாக இருக்கிறது. கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்துல வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் வேலையில் செயலாற்றுங்கள். அதற்குரிய ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. நண்பர்கள் உறவினர்களிடம் விவாதத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 7ஆம் இடத்திலே கேது பாண்டிருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். நல்ல ஆலோசனையும் வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது இந்த வாரத்திலே மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. உங்கள் ஜாதத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் செய்து நீங்கள் வெற்றியை பெற முடியும். விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலே சனிபகவான் இருப்பது செலவினங்கள் அதிகமாக இருக்கும். செலவினங்களற்ற வருமானம் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய செலவினங்கள் இருக்கும். வரவு செலவு இரண்டும் சமமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதனால் சளி, காய்ச்சல், தும்மல் ஆகிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தவிர்ப்பதற்காக நல்ல மருத்துவம், அதுவும் முக்கியமாக ஹோமியோபதி, சித்த, ஆயுர்வேதிக் மருத்துவங்கள் எடுப்பது நல்லது. இந்த வாரம் மீனராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியிலே பிறந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 3 திங்கட்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மீனராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருப்பது சளி, காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்குது. அதற்கு பரிகாரமாக திங்கட்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கும், வெள்ளிக்கிழமை மாலேசியமுக்கும் நெய் விளக்கு வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள். மேலும் 4ஆம் இடத்திலே செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக மீனராசியில் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்தை ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கூறியிருக்கும். அதை எல்லோரும் அறிந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இவ்வாறாக இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.